எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, நீட் ப்ரிப்பரேஷன். நீட் படிக்கிறப்ப, நீட் எக்ஸாம் எழுதுறப்ப நிறைய பேர் பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் என்ன? இதுல சில மிஸ்டேக்ஸ் சில்லி மிஸ்டேக்ஸ் கூட இருக்கு. ஈவன் நானும் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட். நானே இந்த மிஸ்டேக்ஸ்ல 4-5 மிஸ்டேக் நானும் பண்ணிருப்பேன். ஆனா கண்டிப்பா நீங்களும் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சரா இருந்தாலும், லாஸ்ட் பெஞ்சர் இல்ல டாப்பர், டிராப்பர் யார் இருந்தாலும் இந்த மிஸ்டேக்ஸ்ல ஏதோ ஒன்னாவது நீங்க பண்ணிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு பார்க்கலாம் என்னெல்லாம் அந்த மிஸ்டேக்ஸ், எப்படி அந்த சொல்யூஷன் பார்க்கணும்னு சொல்லி. ஸோ கைஸ் ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ என்னெல்லாம் அந்த மிஸ்டேக்ஸ் பார்க்க போறோம் நம்ம. முதல்ல ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ரீடிங் அன்னெசரி புக்ஸ். நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, மேம் நீட்டுக்கு என்னெல்லாம் புக்ஸ் படிக்கணும்? முதல்ல நம்ம என்சிஆர்டி படிக்கணும். இது நிறைய பேர் மறந்துட்டு மற்ற எங்கெங்கயோ புக்ஸ் எல்லாம் தேடி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இவ்வளோ புக்ஸ் எல்லாம் எடுத்து வந்து படிப்பாங்க. ஆனால் மெயின் என்சிஆர்டி விட்டுடுவாங்க. ஸோ ரிமெம்பர், பயாலஜிக்கு கெமிஸ்ட்ரிக்கு வந்து என்சிஆர்டி ரொம்ப ரொம்ப தேவை. என்சிஆர்டிலேருந்து தான் உங்களுக்கு 85% கொஸ்டின்ஸ் வரும். முதல்ல நீங்கள் என்சிஆர்டி ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த புக்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க என்சிஆர்டி ஃபிங்கர் டிப்ஸ் இது ரெண்டு மட்டுமே படிச்சுட்டு 360/360 வந்துச்சு. ஓகே, அவங்க இப்போ எய்ம்ஸ் காலேஜில் இருக்காங்க. இப்போ நீங்கள் நம்புறீங்களா? ஒழுங்காக ஒரு 2-3 புக்ஸ் படித்தா போதும், நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட், ரைட் வே டு என்சிஆர்டி. ஸோ நிறைய பேர் என்சிஆர்டி தப்பாக படிக்கிறாங்க. என்சிஆர்டி படிக்கிறதுக்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது எப்படி என்சிஆர்டி படிக்கணும்னு. ஸோ சயின்டிஸ்ட் படிக்கணுமா, சம்மரி படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விஷயம் பாருங்கள், கண்டென்ட்டில் ஒன்று இருக்கும், சம்மரியில் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். செல் த யூனிட் ஆஃப் லைஃப், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் பார்த்தா உங்களுக்கு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் சம்மரியில் தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ டெல் யூ ஒன் காமன் எக்ஸாம்பிள் தட் ஒரு ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் இல்லை நீட் எக்ஸாமில் அவங்களுக்கு என்னன்னா மயோட்டோனிக் டிஸ்ட்ரோஃபி பற்றி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது என்சிஆர்டி கொஸ்டின் கிடையாது, என்சிஆர்டியில் மயோடோபிக் டிஸ்ட்ரோஃபி பற்றி இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் பார்த்தா ஆட்டோசோமல் டாமினன்ட்ல மயோட்டோனிக் டிஸ்ட்ரோஃபின்னு சொல்லி அந்த டயக்ராம்க்கு கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ யார் இது தப்பு? என்சிஆர்டியில் எல்லாமே படிக்கணும், எதுவுமே விடாமல் படிக்கணும் என்சிஆர்டி. ஓகே. நெக்ஸ்ட், பீயிங் அன்அவேர் ஆஃப் காம்படிஷன். ஸோ முதல்ல உங்கள் அப்பா கிட்ட சொல்லுவீங்க, இல்லைன்னா உங்கள் அம்மா கிட்ட சொல்லுவீங்க நான் டாக்டர் ஆகணும்னு. ஆனால் எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, எத்தனை பேரோட நம்ம காம்படிட்டிவாக எழுத போகிறோம், எவ்ரி இயர் எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வாட்டி பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ பேர் எழுதும்போது நம்மளுக்கு அந்த காம்படிட்டிவ் இது இருக்கா, நம்ம அதில் டாப்பராக வரலாமா, இதெல்லாம் நினச்சிட்டு இதெல்லாம் ஒரு காம்படிட்டிவாக பார்த்துட்டு தான் எழுதணும், எதுவும் சும்மா எழுதக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட், திங்கிங் தியரி இஸ் எனஃப். அதுவும் பயாலஜி நிறைய பேர் பண்ணுற ஒரே ஒரு மிஸ்டேக் இதுதான். பயாலஜினா கண்டென்ட் 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 இதுதான். அப்ளிகேஷன் பேஸ்டு பார்க்க மாட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. வரும் கண்டென்ட் படிச்சுட்டு எனக்கு இந்த சாப்டர் எல்லாம் தெரியும், நான் போயிட்டு எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் பண்ணாதீங்க. கண்டென்ட் மட்டும் இல்லை, இப்போ நீட் 2025 பேப்பர் வந்து இட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அப்ளிகேஷன் பேஸ்ட் என்சிஆர்டி அண்ட் மேனிப்புலேட்டட் என்சிஆர்டி. அண்ட் லோ ஸ்லீப் டியூரேஷன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க எப்பவுமே தூங்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க நல்லா படிப்பாங்க. தெரியுமா அவங்களுக்கு? ஏன்னா ஸ்லீப் வில் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ எ குட் லாங் டேர்ம் மெமரி. நீங்கள் டெய்லி ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய படிச்சுட்டு எனக்கு நிறைய மெமரி வரணும்னா வராது. யுவர் பிரெயின் ஆல்சோ நீட் சம் சார்ட் ஆஃப் ரெஸ்ட். நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுங்க. எவ்வளோ ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிரெயின் அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே. ஸோ படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ஸ்லீப்பு கூட அவ்வளோதான் இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட், ஹேவிங் நோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யார் சொன்னாங்க நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாது, யாருக்கிட்ட பேசக்கூடாது? நிறைய பேர் இந்த மாதிரி லோன்லியாக அலோனாக உட்காந்துட்டு படிச்சுடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேதர் பண்ணுங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸையும் எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னா உங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கணும், உங்கள் சப்ஜெக்ட் ஷேர் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா அவங்களும் சொல்லி தருவாங்க. சில பேர் ஈஸியாக நிமோனிக் சொல்லி தருவாங்க,
டீச்சர் சொன்னா சில டாபிக் எல்லாம் உங்களுக்கு புரியாது, அதே ஃப்ரெண்டு சொன்னா இவ்ளோ ஈஸியான்னு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் அந்த டாபிக். நெக்ஸ்ட், ஸ்ட்ரெஸ்ஸிங் மோர் தேன் ஆக்சுவலி ஒர்க்கிங். நீங்க ஒர்க் பண்றீங்களா, ஸ்ட்ரெஸ் பண்றீங்களா, இது மட்டும் பார்த்துக்கோங்க. எனக்கு எக்ஸாம் இருக்கேன்னு சொல்றதை விட நீங்க படிக்கிறீங்களா, அதுக்காக ப்ராக்டிஸ் பண்றீங்களா, அது மட்டும் ஞாபகமா வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்க சொல்லுவீங்க, மேம் எக்ஸாமு இல்லைன்னா ப்ரிப்பரேஷனுமே ஸ்ட்ரெஸ்ஸு வேற, ப்ரிப்பரேஷன் வேற. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ப்ரிப்பரேஷன் வேணும் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட், அட்ராக்ஷன் டு ஆப்போசிட் ஜெண்டர். இது நிறைய பேர் பேச மாட்டாங்க, ஆனால் நீங்கள் இருக்கிறது ஒரு அடலோசன்ஸ் பீரியட். அதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி அட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ இன்ஃபேக்சுவேஷன்ஸ் அதெல்லாம் வரும். அது தாண்டி நம்ம போகணும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிடுவாங்கன்னா, இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட பேசலைன்னா அவங்க என்னை விட்டுட்டு போவாங்களோ, என்ன கிட்ட பேச மாட்டாங்களோ, இந்த மாதிரி எல்லாம் நினைப்பாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி நினைக்காதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு படிச்சுட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ்க்கு போயிட்டாங்கன்னா அவங்களே உங்களை தேடி வருவாங்க. இது மட்டும் ஞாபகமாக வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட், நாட் டூயிங் ரிவிஷன். ஃபுல்லாக ஒரு வாட்டி படிச்சுட்டு எனக்கு எல்லாமே வரும் அவ்வளோதான் நினைப்பாங்க. நீங்கள் நீட் படிக்கணும்னா கண்டிப்பாக என்சிஆர்டியே ஒரு 15 to 20 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணணும். சீரியஸ்லி, எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆகுமோ அவ்வளோ ரிப்பிட்டேஷன் ஜாஸ்தி ஆகும், அவ்வளோ ஃபாஸ்ட் ஸ்பீட் ஆக்யூரசி எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அண்ட் இக்னோரிங் பிஒய்க்யூஸ். பிஒய்க்யூஸ் தான் கோல்டு மைன்ஸ். நான் என்றைக்குமே அதுதான் சொல்கிறேன். ஏன்னா பிஒய்க்யூஸில் இருக்கிற கான்செப்ட் தான் ரிப்பிட்டேட்டிவாக வரும். சில டைமில் எக்ஸாக்டாக பிஒய்க்யூஸில் இருக்கிற கொஸ்டினை ரிப்பிட்டேட்டிவாக கொடுப்பாங்க. ஸோ பிஒய்க்யூஸ் மட்டும் இக்னோர் பண்ணாதீங்க. ஆனால் லாஸ்ட்டு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற பிஒய்க்யூஸ் மட்டுமே பாருங்கள். அதுக்கு முன்னாடி எல்லாம் வேணாம். அண்ட் ஆஸ்கிங் நோ டவுட்ஸ். நான் டவுட் கேட்டால் என்ன நினைப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் என் காலேஜில் படிக்கிறப்ப நான் ஏதாவது சிம்பிள் டவுட்ஸு இல்லைன்னா சில்லி டவுட்ஸ் டீச்சர்கிட்ட எந்த டவுட்டாக இருந்தால் நான் கேட்பேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க, என்ன இதெல்லாம் மொக்கையான டவுட், இதெல்லாம் கேட்பியான்னு சொல்லி. ஆனால் நான் கோல்டு மெடல் எடுத்துட்டுக்கப்புறம் நான் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டேன். ஸோ அதனால் ஞாபகமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது சின்னதாக பெருசாக டவுட்டு தான். சப்ஜெக்ட் பற்றி எந்த டவுட்டாக இருந்தால் இங்கே டீச்சர்கிட்ட கேளுங்க, சரிங்களா? இல்லைன்னா உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. அண்ட் ஆல்வேஸ் சி சொல்யூஷன்ஸ். நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போய் சொல்யூஷன் ஃபாஸ்ட்டாக பார்ப்பாங்க. நீங்கள் அந்த லாஜிக் பாருங்கள், சொல்யூஷன் பார்க்காதீங்க. அந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அன்ற சொல்கிற ஒரு லாஜிக் பார்க்கணும். நம்ம டைரெக்டாக சொல்யூஷன்ஸ் பார்க்கக்கூடாது. அண்ட் கைஸ், ஆல்வேஸ் கூகுளிங். எது கொஸ்டின் பார்த்தாலும் ஏதாவது லெக்சர் ஏதாவது சொன்னாலும் கூகுளில் சர்ச் பண்ணி இது கரெக்டாக இல்லைன்னா ராங்கா. உங்களுக்கு தெரியுமா, கூகுள்லேயும் நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் ராங்காக சொல்லியிருக்காங்க ஆன்சர்ஸ். ஸோ அதனால் எல்லாமே கூகுள் பண்ணாதீங்க. சில டைமில் நம்ம கட் ஃபீலிங் இல்லைன்னா நம்ம டீச்சர் நம்பிட்டு போகணும். கைஸ், நாட் ஹேவிங் டைம் டேபிள். நிறைய பேருக்கு பர்சனல் டைம் டேபிளே இருக்காது. சும்மா ஒரு சிம்பிளான ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு டைம் டேபிள் வேணும். அப்போ தான் நம்ம ப்ராப்பர் ஷெட்யூலிங்கில் போகிறோம். டோன்ட் ஸ்டடி ஆன் பெட். இது மட்டும் பண்ணாதீங்க. நிறைய பேர் செல்ஃப் ஸ்டடியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பெட்டு மேலேருந்து எழுந்திரிச்சு அங்கேயே உட்காந்துட்டு அங்கேயே படிப்பாங்க. தயவுசெய்து அது பண்ணாதீங்க. டேக் எ டேபிள் அண்ட் சேர் அண்ட் சிட் அண்ட் ஸ்டடி. ஸோ அங்கேயே பெட்டு மேலேயே உட்காந்துட்டு படிச்சிட்டிங்கன்னா திருப்பி தூக்கமே வரும், சரியா? எக்ஸ்கியூசஸ். எதுக்கு உங்களுக்கு மார்க் வரலன்னா, இன்னைக்கு ஃபீவராக இருக்குது, என் சார் சொல்ல இந்த டாபிக், என் மேம் சொல்ல, என் ஃப்ரெண்டு எதுவோ சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ், மேக் ப்ராப்ளம்ஸ், மேக் சொல்யூஷன்ஸ். ஓகே, உங்களுக்கு இருக்கிற ஒரு கொஷின்ஸ் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்காக சொல்யூஷன்ஸ் நீங்களே சால்வ் பண்ணுங்க. அப்படி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகும். டாப்பிக்கோட கிளாரிட்டி அப்போ தான் வரும். ஸோ கைஸ், இதெல்லாம் இருக்கிற ஒரு காமன் மிஸ்டேக்ஸ். நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்களோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணேன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு. ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் நீங்கள் சால்வ் பண்ண முடிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.